1 சாமுவேல் 17வது அதிகாரத்தில் தாவீதை நீங்கள் தெரியும், கோலியாத்தை வென்று 1000 நுனி தோள்களை கொண்டு மீகாலை கல்யாணம் பண்ணுறார். என்ன, அவள் தாவீது ராஜா சவுல் ராஜாவினுடைய குமாரத்தி. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள வாழ்க்கை சரியில்லை. இவர் அப்படி வெளியில் போக ஆரம்பிச்சிடுறார். தாவீது ராஜா பாரு இடத்துலலாம் எல்லா பெண்களும் இவர் கிடச்சிடுறாங்க. அவன் முன்னாடியே கல்யாணம் பண்ணிடுறாரு. விபச்சார வேசித்தனத்துலலாம் மாட்டிக்கொள்கிறாரு. உங்களுக்கு எல்லாம் தெரியும். மீகால் ராஜாவினுடைய குமார்த்தி தானே. மற்ற முன்னாட்டெல்லாம் இவர் வேட்டையாடி கொண்டு வராரு. தன்னுடைய சொந்த தோட்டத்தை இழந்துடுறான் அந்த மனுஷன், அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன். என்ன நடக்குது? பல்தியேல் ஆகிய லூயிஸ் பட்டணத்தில் பல்தியேன் என்ற ஒரு மனுஷனுக்கு சவுல் முன்னிலையில் கல்யாணமே நடந்துடுது மீகாலுக்கு. அவனுக்கு ஒரு ஆண் பிள்ளை பெற்று எடுத்து கொடுக்குறான். ஆனால் இவ கை மறைச்சா மாறலையா? இப்போது வசனத்தின்படி சொல்கிறேன். இந்த யோபினுடைய 31வது அதிகாரம் 9வது வசனம் இப்படி தான் நடக்கும். 9-10 வசனம் நடக்கும். இது முதல் திருமணம், ஆத்தரைஸ்டு மேரேஜ். மற்றதெல்லாம் இவர் வால்முனையில் பிடிச்சிட்டு வந்தது. மற்ற பெண்களெல்லாம் அபிகாயில் உட்பட சொல்கிறேன். அம்னோவாம்லாம் எதுக்கு வந்துச்சுன்னே தெரில. சும்மா அபிகாயில் கூட வந்ததுக்கு மனுஷன் வாழ்க்கை கொடுத்துட்டான். அதுக்கும் என்ன ராஜா வீட்டில் வாழ்கிறதுக்கு என்ன கொடுத்து வச்சுருக்கணுன்ட்டு அந்த அம்மா வந்துடுச்சு. சரி, இப்படியா இவன் கொண்டு போக இவனுடைய சொந்த தோட்டம் பறி போக ஆரம்பிக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. பிள்ளைகளுக்கு அந்த ஆவி இறங்குன்னு சொன்னேன், நீங்கள் கேட்கல. நீ கேட்கலன்னு இல்லை, அதுக்கு அத்தாட்சி சொல்கிறேன், நான் வேத சாட்சி சொல்கிறேன். பிள்ளைகளுக்கு அந்த தகப்பன் மீது இருக்கிற அதே ஆவி இறங்குது. எப்படி இறங்குது? அப்சலோம் தாவீதினுடைய மறுமனையாட்டிலே பிரவேசித்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அது எவ்வளோ பெரிய பாவம். தகப்பனுடைய மறுமனையாட்டி இவனுக்கு என்ன முறை வேணும்? சித்தி முறை, தாய் முறை வேணும். அவர்கிட்ட பிரவேசிக்கிறான். அப்சலோமுக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு தகப்பன். ஏன்னா வீட்டுக்குள்ளே அதே கற்பழிப்பு நடக்கிறது. அம்னோன் தாமார் ஆகிய அப்சலோமுடைய சகோதரியை கற்பழித்து விடுகிறான். தகப்பன் என்ன, தாவீது தான் எல்லாருக்கும். அந்த காலத்துலலாம் பெரியப்பா பசங்க சித்தப்பா பசங்க மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலாம். இஸ்ரவேலில் அந்த வழக்கம் இருந்துச்சு. அப்சலோம் எவ்வளோ எதிர்பார்த்தான். அம்னோனுக்கு தாவீது கண்டிப்பார், இவ்வளோ பெரிய ஆபத்தை நடந்திருக்குது, வீட்டில் இவ்வளோ பெரிய குற்றம் நடந்திருக்குதுன்னு கண்டுக்கவே இல்லை தாவீது. கேட்கவே இல்லை. எப்படி கேட்பேன்? இது இந்த மாதிரி சுற்றி இருக்கிறப்போ கூப்பிட்டு கேட்க முடியுமா? என்ன மூஞ்சி வச்சுன்னு கேட்க முடியும்? அப்படியே கேட்குறேன்னு விட்டோன்னு அப்சலோமுக்கு செம்ம கோவம் வந்துடுச்சு. அவனை கொலையை பண்ணிவிட்டு அவன் 2 வருஷம் தலைமறை ஆகிட்டான். அப்புறம் எருசலேமுக்கு வரான். எருசலேமுக்கு வந்து தகப்பனை பார்க்கல. அப்புறம் தகப்பனுடைய எப்படி அதை வஞ்சியை வைக்கணும்னு சொல்லிட்டு மறுமனையாட்டிகள் இடத்துலாம் பிரவேசிச்சு அவனும் கடைசியில் வாழை வயதில் செத்து போயிடுறான். கர்வாலிட் மரத்திலே தொங்குறான். அவனை இறக்கி போட்டு அடின்னு அடித்து சாவடிச்சிடுறாங்க. கொலை, தற்கொலை, கொலை, அகாதுகா மரணம், இதெல்லாம் நியாயம்.